ஹாய் ஆல், நான் டாக்டர் தர்ஷிகா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஸ்டமக் பெயின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டமக் பெயினுக்கான காசஸ் என்னென்னலாம் இருக்கலாம், ஸோ வயிறில் எந்த இடத்துல வலிச்சா என்ன மாதிரி கண்டிஷன்ஸாக இருக்கலாம், நம்மளோட எமர்ஜென்சி கிட்டில் எந்த மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டமக் பெயினுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து சில ஹோம் ரெமடிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரெண்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபுட் ரிலேட்டட் காசஸ், இன்னும் வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால வரக்கூடிய ஸ்டமக் பெயின். ஸோ ஃபுட் ரிலேட்டட் காசஸ் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் முதல்ல வந்துட்டு ஸ்பாயில்டு ஃபுட் எடுத்துக்கிறது, இல்லை வந்து அன்ஹைஜீனிக்காக ஃபுட் வந்து எடுத்துக்கிறது, இல்லை நம்மளோட ஸ்டமக் கெப்பாசிட்டிக்கு மீறி நம்ம வந்து சாப்பிட்றது, அதாவது ஓவர் ஈட்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபுட்ஸ் வந்து சில பேர் வந்து அலர்ஜிக்காக இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது, இல்லை வந்துட்டு ஓவர் ஸ்பைஸியாக வந்து ஃபுட் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஃபுட் ரீசன்ஸ்னால நமக்கு வந்து ஸ்டமக் பெயின் வரலாம். இதுவே மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால கூட நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டமக் பெயின் வந்து வரலாம். ஸோ நம்ம வயிறில் வந்து எந்த இடத்துல வலிச்சா என்ன மாதிரி கண்டிஷன்ஸாக காமனாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரைட் சைட் அப்பர் அப்டமனில் வலி வருது அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் காமன் காசஸ் வந்து ஒன்று வந்து லிவர் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பித்தப்பை கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டில் ரொம்ப காமனாக வர கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல்லாக இருக்கலாம், பித்தப்பையில் வீக்கமாக இருக்கலாம், இல்லை லிவர் இன்ஃப்ளமேஷன், இல்லை கால் பிளாடர் இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி வந்து இருக்கலாம். இதுவே வந்துட்டு அப்பர் அப்டமன் மிடில் வந்து உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வயிறு புண்ணாக இருக்கலாம், இல்லை வந்து அசிடிட்டி கம்ப்ளைண்ட்ஸாக வந்து இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சனிங்காக இருக்கலாம். இதெல்லாம் வந்து மேஜர் காசஸ் ரைட் சைடு அப்பர் அப்டமனில் வந்து பெயின் வருது. இதுவே வந்து அப்பர் அப்டமன் லெஃப்ட் சைடு பெயின் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு வந்து குடல் புண்ணாக வந்து இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளீன் டிஸார்டர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிடில் அப்டமன். ஸோ மிடில் அப்டமனில் வந்து நடுவில் வந்து பெயின் வரதுக்கான ரொம்ப காமன் ரீசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து வார்ம் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து கேஸ் பெயினாக இருக்கலாம். இதுவே வந்து மிடில் வந்து ரைட் சைடு வந்து பெயின் வருது அப்படின்னா இது வந்து அப்பர் அப்டமன் மாதிரி லிவர் இஷ்யூஸ், இல்லை வந்து கால் பிளாடர் இஷ்யூஸாக வந்து இருக்கலாம். இதுவே வந்துட்டு மிடில் அப்டமனில் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இன்டெஸ்டைன் டிஸார்டர்ஸாக வந்து இருக்கலாம். இதனால கூட லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பெயின் வரும். அடுத்து வந்துட்டு ரைட் சைட் லோவர் அப்டமன் பெயின் ரொம்ப ஜாஸ்தியான வலி ப்ளஸ் ஃபீவர் வாமிட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து அப்பெண்டிக்ஸ் பெயினாக வந்து இருக்கலாம். இதுவே வந்து ரைட் சைட் லோவர் அப்டமனில் வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கு வலி வருது அப்படின்னா வந்து ஏதாவது ஓவரியன் சிஸ்ட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்னால கூட உங்களுக்கு வந்து வலி வரலாம். இதுவே வந்துட்டு லோவர் அப்டமன் மிடில் வந்து உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா இது கூட சேர்ந்த மாதிரி யூரின் போகும்போது எரிச்சல் வலி, அது கூட எரிச்சல் வலி ப்ளஸ் வந்து வயிறு வலி இருக்குது அப்படின்னா யூடிஐயாக கூட இருக்கலாம். அடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த வெள்ளைப்படுறது அது கூட சேர்ந்து வந்து லோவர் அப்டமன் பெயின் இருக்குது அப்படின்னா யூட்ரஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லை சர்விக்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்ததை கூட உங்களுக்கு வந்து வலி வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து லோவர் அப்டமனில் பெயின் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸாக வந்து இருக்கலாம் மோஸ்ட்லி. இதுவே வந்துட்டு லெஃப்ட் சைட் லோவர் அப்டமனில் பெயின் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ்னால உங்களுக்கு வந்து வலி வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்ஸ்டிபேஷனை ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்தர் வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இதுதான் வந்து காமனான ரீசன்ஸ் வயிறில் இந்தந்த இடத்துல வலிச்சா இந்தந்த வலி வர்றதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எமர்ஜென்சி கிட்டில் என்ன மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் உடனே வலியை குறைச்சிக்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூஸான ஸ்பாயில்டு ஃபுட் எடுத்துக்கிட்டோம், அன்குக்டு ஃபுட் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு வயிறு வலி வருது அப்படின்னா வந்து கிட்லேருந்து நம்பர் 3 யூஸ் பண்ணலாம். இதுவே வந்துட்டு கேஸ் பெயினாக இருக்குது, ரொம்ப கான்ஸ்டிபேஷனால் வயிறு வலிக்குது அப்படின்னா வந்து கிட்லேருந்து நம்பர் 10 வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஆயிலி ஃபுட் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வயிறு வலி வருது அப்படின்னா கிட்லேருந்து நம்பர் 7 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபீமேல்ஸ்க்கு வந்து மென்சஸ் பெயின் டைமில் எடுத்துக்கக்கூடிய கிட்லேருந்து எது எடுத்துக்கணும் அப்படின்னா கிட்லேருந்து நம்பர் 9 வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு டோஸ் அப்படின்னா 5 டேப்லெட்ஸ் வந்து சொல்லுவோம். இது வந்து 3 டோசஸ் வந்து எடுத்துக்கணும், 1 hour டியூரேஷனில் வந்து எடுத்துக்கணும். இது எடுத்தும் ஃபர்தராக வந்து பெயின் குறையலை அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நான் முன்னாடி மென்ஷன் பண்ணது எல்லாமே வந்துட்டு மெடிக்கல் அட்டென்ஷன்ஸ் இமீடியட்டாக நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த வயிறு வலி கூட ரொம்ப தாங்க முடியாத வயிறு வலி கூட வந்து ஃபீவர் வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்து டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஹோம் ரெமடிஸ். ஸோ இந்த ஹோம் ரெமடிஸ் வந்து அசிடிட்டிக்கும் கேஸுக்கும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து காமனாக நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் கொஞ்சம் வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சியை நல்லா வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து குடிச்சிட்டு வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனியாக சீரகத்தை மட்டும் தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அடுத்து வந்து வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து டயட்டில் வந்து பப்பாளி அதுக்கப்புறம் வந்து மாதுளை வந்து ரெகுலராக வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அதுக்கப்புறம் வந்து வெள்ளை பூசணி ஜூஸ் நம்ம வந்து ரெகுலராக கிளினிக்கில் சொல்கிறது, வயிறு புண்ணு இருக்கிறவங்க, அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜூஸாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். இதுவே வந்து ரொம்ப கோல்டு உடம்பா இருக்குது, சீக்கிரமாக சளி பிடிச்சிரும் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து டெய்லி எடுத்துக்கக்கூடாது, வீக்லி ஒரு ட்வைஸ் இல்லைனா வந்து ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ.